வாங்க இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் பசில சால்வ் பண்ணலாம். இது ஏதோ சாதாரண பசில் இல்ல, ஒரு நிஜமான ரொம்பவே கஷ்டமான பரீட்சையில இருந்து எடுத்தது. இதோ பாருங்க, இதுதான் அந்த கேள்வி. இது ஒன்னும் ஏனோதானோன்னு கேட்ட கேள்வி கிடையாது. 1990ல இந்தியாவோட டாப் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்டான IIScல சேர்றதுக்காக மாணவர்கள் எழுதின நுழைவுத் தேர்வுல இதை கேட்டிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கேள்வி எந்த அளவுக்கு தரமானதா இருக்குன்னு. சரி, அந்த பெரிய அறிவியல் வார்த்தைகளெல்லாம் இப்போதைக்கு மறந்துடுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கேள்வி இதுதான்: கொடுத்திருக்கிற 4 பொருட்கள்ல எது வெப்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுல ரொம்பவே மோசமானது? வாங்க, இதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து விடைய கண்டுபிடிக்கலாம். சரி வாங்க, இந்த 1990 சயின்ஸ் பசில கொஞ்சம் ஆழமா அலசி ஆராய ஆரம்பிக்கலாம். இந்த புதிரை விடுவிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான அறிவியல் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா வெப்ப கடத்துத்திறன். வாங்க, அது நான் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். வெப்ப கடத்துத்திறன் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம்தான். அதாவது ஒரு பொருள் தாம் வழியா வெப்பத்தை எவ்வளவு சுலபமா போக விடுதுங்கிறது தான் அது. சில பொருட்கள் வேகமா வெப்பத்தை கடத்தும், ஆனா சில பொருட்கள் அதை தடுத்து நிறுத்தும். அப்படி தடுக்கிறது தான் நாம இன்சுலேட்டர்னு சொல்றோம். இதை நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்தே புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டீல் பாத்திரத்தை அடுப்புல வச்சா அதோட கைப்பிடி வரைக்கும் சூடு வேகமா பரவும். இதுதான் அதிக கடத்துத்திறன். ஆனா ஒரு ஃபோம் கப்ல சூடா காஃபி ஊத்தினாலும் நம்ம கையில அந்த சூடு அவ்வளவா தெரியாது இல்லையா? ஏன்னா அது வெப்பத்தை வெளியே போக விடாம தடுக்குது. இதுதான் குறைந்த கடத்துத்திறன். ஓகே, இப்போ நமக்கு அடிப்படை அறிவியல் விஷயம் புரிஞ்சிருச்சு. வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த புதிரில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனையும் ஒரு துப்பறிவாளன் மாதிரி ஆராய்வோம். இதோ நம்மளோட 4 போட்டியாளர்கள்: மரம், காற்று, நீர், அப்புறம் நீராவி. இதுல வெப்பத்தை மிக மோசமா கடத்துறது எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு விஷயத்த நல்ல கவனிங்க. நம்ம கிட்ட வெவ்வேறு நிலையில இருக்கிற பொருட்கள் இருக்கு. மரம் ஒரு திடப்பொருள், நீர் ஒரு திரவம், அப்புறம் காற்று, நீராவி இரண்டுமே வாயுக்கள். இது சரியான பதில கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான க்ளூவா இருக்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க கெஸ் என்னவா இருக்கும்? மரமா, காற்றா, நீரா, இல்ல நீராவியா? இதுல எது வெப்பத்தை சூப்பரா தடுக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க கணிப்புகள் எல்லாம் தயாரா வச்சுக்கோங்க. நாம இந்த புதிரோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். ஆமாங்க, சரியான பதில் காற்று. நம்மள பல பேருக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இந்த 4 பொருட்கள்ல வெப்பத்தை ரொம்ப மெதுவா கடத்துறது காற்றுதான். சரி, காத்து தான் சரின்னு சொல்லிட்டோம். ஆனா ஏன்? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ரொம்ப சிம்பிள். விஷயம், காத்து மாதிரி வாயுக்கள்ல இருக்கிற மூலக்கூறுகள், அதாவது மாலிக்யூல்ஸ் ஒன்னோட ஒன்னு ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும். ரெண்டாவது, இந்த மூலக்கூறுகள் ஒன்னோட ஒன்னு மோதிக்கும் போதுதான் வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது. கடைசியா, மூலக்கூறுகள் இவ்ளோ தள்ளி தள்ளி இருக்கிறதுனால அதுங்க அடிக்கடி மோதிக்கிறதே இல்ல. மோதல்கள் கம்மியா இருந்தா வெப்ப பரிமாற்றமும் ரொம்பவே மெதுவா நடக்கும். அவ்வளவுதான் விஷயம். சரி, ஏதோ ஒரு பழைய பரீட்சை கேள்வியை நாம தீர்த்துட்டோம். ஆனா இந்த அறிவியல் தத்துவம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுது? வாங்க, இந்த கான்செப்ட் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். நீங்க இத பல இடங்கள்ல பார்க்கலாம். நாம போடுற கம்பளி ஸ்வெட்டர், வீடுகள்ல பயன்படுத்துற டபுள் கிளாஸ் ஜன்னல், ஏன் ஐஸ் பாக்ஸ் கூட. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ரகசியம் ஒண்ணுதான்: உள்ள சிக்கி இருக்கிற காற்று. அந்த பொருள் இல்ல, அதுக்குள்ளே இருக்கிற காற்று தான் உண்மையான இன்சுலேட்டர். ஆக இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம பயன்படுத்துற பல வெப்ப காப்பான்களோட உண்மையான ஹீரோ அந்த பொருளுக்குள்ள கண்ணுக்கு தெரியாம சிக்கி இருக்கிற காத்துதான். இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. காற்று ஒரு சூப்பரான இன்சுலேட்டர்னா, அப்புறம் ஏன் நல்லா காத்தடிக்கிற ஒரு குளிர் நாள்ல அந்த காத்து நம்ம மேல படும்போது நமக்கு இன்னும் ஜில்லுன்னு குளிருது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அறிவியலோட அடுத்த சுவாரஸ்யமான அத்தியாயத்துக்கு அது உங்களை கூட்டிட்டு போகலாம்.